ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2A முதுநிலை தேர்வு ஒரிஜினல் வினாத்தாள் 2022 நடந்தது. பொது தமிழ் கொஸ்டினில் 60 கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்து மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 61லேருந்து சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சி, உழவு, ஏர், மண், மாடு. நட எனும் வேர் சொல்லின் வினைமுற்று நடந்தான். நட அப்படிங்கிறது வேர்ச்சொல், நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், நடந்து அப்படிங்கிறது வினை எச்சம், நடந்த அப்படிங்கிறது பெயர் எச்சம். சான்றோர் பால ஆப சாலார் பாலார் ஆகுபவே. இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இதற்கான விடை வினா எண் 30ற்கான விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. புறநானூறு பற்றி ஏற்கனவே நம்ம 30வது கொஸ்டின்ஸில் பார்த்தாச்சு. இதுதான் அந்த பாடலுக்குரிய 30வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர், புறநானூறு. இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஆன்சர் தான். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. மணிப்பூர் அப்படிங்கிறது பொருந்தாதது, மீதி 3மே பொருந்தக்கூடியது. எப்படி பொருந்தது அப்படின்னா, மலையூர் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலம், காட்டூர் அப்படிங்கிறது முல்லை நிலம், மருதூர் அப்படிங்கிறது மருத நிலம். மணிப்பூர் என்பது ஒரு ஊரின் பெயராகும். ஐவகை நில பாகுபாட்டின் பெயர் அமையவில்லை. ஐவகைக்குரிய நிலத்துக்குரிய ஊர் இதில் இல்லை, அதனால் இது வித்தியாசமான சொல், அதனால் பொருந்தாத சொல். வேர்ல்விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா சுழல் காற்று. வேர்ல்விண்ட் சுழல் காற்று, சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது கடல் காற்று, லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது நிலக்காற்று, போய்ஸ்டீரியஸ் வீண்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இதுதான் நம்ம திருத்தி எழுதணும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பிழைகளை நீக்கி எழுதுறது அப்படின்னா அன்று. மலர் என்பது ஒருமை, எனவே அன்று என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். மலர்கள் என்பது பள்ளம், எனவே அல்ல என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்ற எதிர்மறை சொல்லை இங்கு பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் உண்டு என்ற நேர்மை சொல்லின் எதிர்ச்சொல் இல்லை. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அப்படிங்கிறது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். ஆந்தை என்ன செய்யும்? அலரும். கழுதை கத்தும். சிங்கம் முழங்கும் என்பது சரியான தொடராகும். ஆனால் பேச்சு வழக்கில் சிங்கம் கர்ஜிக்கும் என கூறப்படுகிறது. சிங்கம் முழங்கும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் ப்ளஸ் கை. அங்கை அகம் ப்ளஸ் கை. அகம் ஊனர் செவி கைவரின் இடையென கெடும். நன்னூல் 222. அகம் ப்ளஸ் கை அகங்கை. அங் ப்ளஸ் கை அங்கை. இடையனை இடையில் க என்று உயிர்மை கெடும். வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் வலுவு சொல்லற்ற தொடர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வகையம் என பாடியவர் திருமூலர். இதுதான் அந்த பாடல். பொருள் என்ன அப்படின்னா, ஆன்மீக அனுபவத்தில் நான் பெற்ற இன்பமெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பெற வேண்டும். விண்ணை தாங்கி நிற்கிற வேத பொருளான சிவபெருமானை பற்றி கூற வேண்டுமெனில் அவர் உணர்வு மிக்க மந்திர வடிவில் நம் உடலை தாங்கி நிற்கிறார். அதை நாம் உணர முயலும் போது அவர் வெளிப்பட்டு அருள் செய்வார். நந்தவனத்தில் 6 ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். இதுதான் அந்த பாடல். பொருள், மனித ஜீவன் ஒரு ஆண்டியாகவும் படைப்புக்குரியவன் குயவனாகவும் ஊமிக்கப்பட்டுள்ளன. ஜீவன் 4 மாதமாக வேண்டிக் கொண்டதன் விளைவாக குயவன் ஆண்டியிடம் உடல் என்கிற தோண்டியை ஒப்படைக்கிறான். தோண்டி கிடைத்தவுடன் ஆண்டி கண்மணி தெரியாமல் கூத்தாடி தோண்டியை போட்டு உடைத்து விடுகிறான். ஜீவாத்மா இறைவனிடம் வேண்டி பெற்ற உடலை தவறான வழிகளில் பயன்படுத்தி விடுகிறார்களே என்று வேதனையை வெளிப்படுத்துகிறார் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியிலேயே தியானித்து சித்தி பெற்றதால் கடுவெளி சித்தர் என்று இவர் அழைக்கப்பட்டார். சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? திருமூலர். சித்தர்களில் ஆதி சித்தர் திருமூலர் ஆவார். இவர் இயற்றிய திருமந்திரம் 12 சைவ திருமுறைகளுள் 10வது திருமுறையாக அமைந்துள்ளது. 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஆதி சித்தராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னா திருமூலர். இவர் கிமு 5000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர். எனினும் இவரால் அருளப்பட்ட திருமந்திரம் பல காலத்திற்கு பின்னரே உலகிற்கு வழங்கப்பட்டது என்பதால் தற்கால அறிஞர்கள் இவரது காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு என கூறுகின்றனர். எழுதப்படாத பாடல் நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது.
பழங்கால பண்பாட்டின் எச்சம் என கருதப்படும் நாட்டுப்புற பாடல்கள் ஏட்டில் எழுதாத கவிதைகள் ஆகும். இவை வழி வழியாக பாடப்பட்டு வரும் வாய்மொழி இலக்கியங்கள் ஆகும். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க பாடல்கள் ஆகும். தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கை குறித்து பாடப்படுபவை அகப்பாடல் ஆகும். காதல், விடுத்து, வீரம், கொடை, பண்பாடு போன்ற பல்வகை கருப்பொருட்களில் பாடப்படுபவை புறப்பாடல்கள் ஆகும். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம். சிற்றிலக்கியம் என்பது அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு என்ற 4 நூல் ஏதேனும் ஒன்றனை பற்றி அமைவதாகும். தமிழ் இலக்கிய வரலாற்றின் நாயக்கர் காலத்தை சிற்றிலக்கிய காலம் என்பர். பன்னிரு பாட்டியல் என்ற நூல் சிற்றிலக்கியங்களை பற்றி தெளிவாக கூறியுள்ளது. வீரமாமுனிவர் இயற்றிய சதுரகராதியில் 96 வகையான சிற்றிலங்களை பட்டியலிட்டுள்ளார். குறவஞ்சி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாகும். குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இலக்கியம் பாடப்படும். தன் காதல் நிறைவேறுமா என ஐயப்படும் தலைவியின் கையை பார்த்து குறவஞ்சி குறி சொல்லும் முறையில் பாடல்கள் அமைந்திருக்கும். தமிழ் இலக்கியத்தின் முதல் குறவஞ்சி நூல் குற்றால குறவஞ்சி ஆகும். இந்நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்பர் கவிராயர் ஆவார். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா மதுரை சொக்கநாதர். மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட தலைவி மதுரையில் கோயில் கொண்டிருந்த சொக்கநாதர் மேல் காதல் கொண்ட தலைவி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்தது தமிழ் விடு தூது நூலாகும். இந்நூலின் ஆசிரியர் யார் என அறியப்படவில்லை. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. தேம்பாவணி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். நற்கருணை, தியான மாலை, தாமரை தடாகம் ஆகிய தமிழ் நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்ட்வெல். மோட்ச பிரயாணம் என்பது ஜான் பன்யன் என்ற ஆங்கில நூலாசிரியர் எழுதிய நூலின் தமிழாக்கம் ஆகும். மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார். தலைவியின் பிரிவாச்சமையை எண்ணி வருந்தும் தலைவன் மடல் ஏறப்போவதாக தோழியிடம் கூறும் வகையில் மடல் இலக்கியம் அமைந்திருக்கும். இந்த மடல் இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்பவர் திருமங்கை ஆழ்வார் ஆவார். சிறிய திருமடல், பெரிய திருமடல் என 2 மடல் இலக்கியங்களை படைத்துள்ளார். நம்மாழ்வார் மடல் இலக்கியம் என தனியாக படைக்காவிடனும் இறைவனின் பிரிவை பொறுக்காமல் தலைவி மடல் ஏற துணிந்தமை குறித்து திருவாய்மொழியில் பாடியுள்ளார். தலைவி மடலேறுதல் மரபென்று எனினும் பிரிவாற்றாமை ஆழம் குறித்து விளக்குவதற்காக நம்மாழ்வார் அவ்வாறு பாடியுள்ளார். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசைமா முனிவர். தேம்பாவணி ஒரு வழி நூலாகும். கிபி 1665 ஸ்பானிய நாட்டில் வாழ்ந்த ஆகிருத மேரி என்ற பரிசுத்த கன்னி இயற்றிய தேவ மாதாவின் வரலாறு என்ற நூலை தழுவி இயற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா தேம்பாவணி. இந்நூலின் காப்பிய தலைவன் யார் அப்படின்னா சூசைமா முனிவர். யோசேப்பு எனும் சூசை என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்ற பெயரை வீரமாமுனிவர் தமிழில் வளன் என்று மொழிபெயர்த்துள்ளார். ஜோசப் என்ற பெயரை வீரமாமுனிவர் தமிழில் எவ்வாறு மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா வளன் என்று மொழிபெயர்த்துள்ளார். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இந்நூலினை நெடுந்தொகை என்று அழைப்பார். அகநானூறு தான் நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது. அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். 8 தொகை நூல்கள் ஒன்று எது அப்படின்னா அகநானூறு. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் யாது? ராமாவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் என்று பெயரிட்டார். அவதாரம் என்ற வட சொல்லிற்கு மேலிருந்து வந்தது என்று பொருளாகும். வால்மீகி எழுதியது முதல் நூலாகும். கம்பர் எழுதியது வழி நூலாகும். பல மொழிகளிலும் இராமாயணம் பலரால் எழுதப்பட்டால் கம்பரின் பெயரோடு இணைத்து கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது. பிற மொழிகளில் இராமாயணம் எப்படி அழைக்கப்படுகிறது? ஹிந்தியில் துளசிதாசர், மலையாளத்தில் எழுத்தச்சர், அஸ்ஸாமில் கங்குனி, ஒரியால பல்ராம் தாஸ். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? குகன். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம். இது ஒரு குகப்படலம். பொருள் என்ன அப்படின்னா போர்க்குணம் மிக்க குகனானவன் 1000 படகுகளுக்கு தலைவன். கங்கை ஆட்சி தோணி துறைக்கு தொன்று தொட்டு உரிமையுடையவன். பகைவர்களை அழிக்கும் வில்லாற்றல் பெற்றவன். மலை போல் திரண்ட தோள்களை உடையவன். மையோ மரகதமே மறிக்கடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அவ்வியா அழகுடையான் என்று வருணித்தவர் கம்பர். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் கங்கை படலம். பாடல் அடிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய பொருள்: பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை என்னும்படி மறைந்துவிட இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் இலக்குவனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிறம் மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன். பொதுமறையான திருக்குறளில் இல்லாதில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவை யார்? பாரதிதாசன். இதுதான் அந்த பாடல்.
திருக்குறளுக்குரிய விளக்கம். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தான் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம். தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் தொன்மையான நூலகங்கள் ஒன்று தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். கிபி 1122 முதல் இயங்கி வரும் இந்நூலகத்தில் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ளன. ஓலைச்சுவடிகளும் தொன்மையான இசைக்கருவிகளும் சிற்பங்களும் உள்ளன. இது எல்லாமே இந்திய மொழிகளில் உள்ளன. இது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்து தேசிய நூலகம் எது அப்படின்னா கொல்கத்தா. 1836 தொடங்கப்பட்ட இந்நூலகம் 1953 முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். ஆவண காப்பக நூலகமாகவும் விளங்கி வருகிறது. கன்னிமாரா நூலகம் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள இந்நூலகம் கிபி 1896 தொடங்கப்பட்டது. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி 1896. தமிழ்நாட்டில் மைய நூலகமாக செயல்படுவது கன்னிமாரா நூலகம். இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்கள் ஒன்று கன்னிமாரா நூலகம். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன. இதனுடைய 3ஆம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது. மறைமலை அடிகள் நூலகம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தின் 3ஆம் தளத்தில் அமைந்துள்ளது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. இதுதான் அந்த பாடல். பொருள்: மூத்தவன் இருக்க இளையவனுக்கு முடிசூட்டுவது என்பது அரசு தர்மம் இல்லை. எனினும் பரதன் உங்களைப் போல் 3 மடங்கு நல்ல குணங்கள் கொண்டவன், உன்னைவிட நல்லவன், ஒரு குறையும் இல்லாதவன், அவனே ஆளட்டும் என்று ராமனிடம் அவரின் தாய் கோசலை கோரினார். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எது? கந்தக்கோட்டம். ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தக்கோட்டம் ஆகும். திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் உள்ள தெய்வமணி மாலையில் தன்னுடைய வேண்டுதல்களை பிள்ளை பெரு விண்ணப்பம் என்ற தலைப்பில் பாடியுள்ளார். இதுதான் அந்த பாடல். என்று விழித்து தனது வேண்டுதல்களை கூறியுள்ளார். வேண்டுதல்கள் அனைத்தும் முற்போக்கு சிந்தனையுடையவை. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. இந்தியாவில் மருத்துவம் படித்த முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார். இவர் 1929 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. தேவதாசி ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவரும் டாக்டர் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் சிறப்புகள்: இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. திணையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றுவரை காண்க. கபிலர். திருவள்ளுவ மாலையில் 3வது பாடல் கபிலருடையது. பொருள் என்ன அப்படின்னா உலகை பாட்டின் இன்னிசையை கேட்டு கண்ணுறங்கும் வீட்டு கோழிகளை உடைய வளநாட்டு மன்னனே, சிறு புள்ளியின் முனையில் உள்ள திணையளவான சிறு பனித்துளியாயினும் நெடியுயர்ந்த பனைமரத்தின் உருவத்தினை தன்னுள் தெளிவாக காட்டும். இது உவமை. அதுபோல வள்ளுவரின் குரல் வெண்பாக்கள் தன்னுள்ளே அடங்கியுள்ள அரிய பொருட்களை தெளிவாக காட்டுகின்றன. இது உவமையம். அறிவியல் கருத்து: ஒளியை கோட்டமடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கலீலியோ கூறியதை கபிலர் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே கூறிவிட்டார். ஒளியை கோட்டம் அடைய செய்வதனால் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அண்மையில் தோன்றும்படி செய்யலாம் என்று கூறியவர் கலீலியோ. எந்த நூற்றாண்டிலே சொல்லியிருக்கார் அப்படின்னா கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முள் தோன்றி மூத்த குடி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. வரலாற்று தொன்மையும் சிறப்புமிக்க இனம் தமிழினமாகும். தமிழ் குடியின் பழமையினை குறிப்பிட வந்த ஐயனாரிதனார் என்ற சேர அரசர் தாம் இயற்றிய புறப்பொருள் வெண்பா மாலையில் இந்த பாடலடியை பாடியுள்ளார். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது. மதிரை. தூங்கா நகர் என அழைக்கப்படும் மாநகரம் மதுரை மாநகரம். சங்க காலத்தில் மருத மரங்கள் அடர்ந்த பகுதியாக இருந்தது. எனவே அவை மருதை என வழங்கப்பட்டு காலப்போக்கில் மதுரை என்றானது என்கின்றன. ஆனால் கல்வெட்டுகளில் மதிரை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக தமிழிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் யாவை? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். வினாயன் 40ற்கான விளக்கத்திலே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2வது கூற்று சரி.
ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். சரி. குறிஞ்சிப்பாட்டு எனும் ஓலைச்சுவடையை அச்சில் பதிப்பித்தார். இதுவும் சரி. ஊவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அப்படிங்கிறது தவறு. 3ஆம் தமிழ்ச்சங்கம் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை ஆகும். ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி தலைமையில் பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில் பரதிமார் கலைஞர் ஊவே சுவாமிநாதர் ராகவனார் இணைந்து மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார். சிவை தாமோதரனால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரதிமார் கலைஞர். பரதிமார் கலைஞருடைய இயற்பெயர் சூரியநாராயண சாஸ்திரியார். தமிழ் மீது கொண்ட பற்றினால் தூய தமிழ் தன் பெயரை பரதிமார் கலைஞர் என மாற்றிக்கொண்டார். இவரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறமையும் கண்டு யாழ்ப்பாணம் சிவை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை பரதிமார் கலைஞருக்கு வழங்கினார். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் பரதிமார் கலைஞர். நாடகம் குறித்த இலக்கண நூல்கள் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாடக இலக்கண தமிழ் நூல்கள் முறுவல், சயந்தம், செய்ச்சியம், மதிவான நாடக தமிழ் நூல், குணநூல், கூத்தநூல். 7ஆம் நூற்றாண்டில் 1ஆம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகசனம் நூல் மற்றும் ஆசிரியர். நாடகவியல் பரதிமார் கலைஞர். மதங்க சூளாமணி சுவாமி விபுலானந்தர். நாடகத்தமிழ் பம்மல் சம்பந்தனார். பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. ஆன்சர் டி. கமலாயன் உனக்கு படிக்க தெரியாது. பி. க. குப்புசாமி ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். சு. சமுத்திரம் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. தேவதும்பி டேஸ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி. தேவராட்டம் நிகழ்கலை மற்றும் இசைக்கருவி. தேவராட்டத்திற்கு என்ன இசைக்கருவி? தேவதும்பி. தப்பாட்டத்துக்கு பறை. மயிலாட்டம் நெய்யாண்டி மேளம். கரகாட்டம் நையாண்டி மேளம், நாகசுரம், தவில், பம்பை. பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார்? ஆ. பத்மநாபன். பாரதியார் எழுத கடிதங்களை எல்லாம் தொகுத்து பாரதியின் கடிதங்கள் என்ற தலைப்பில் நூலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஆ. பத்மநாபன் ஆவார். பாரதியாரின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர் க. கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி சு. நெல்லையப்பர். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மூவ. தலைமை பண்பு குறித்த வரதராசனாரின் கூற்றுகள். தலைமை பதவி நம்மை தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை தேடி போகக்கூடாது. தலைமையை தாங்குவதும் ஒரு வகை தொண்டுதான். எனவே தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பதை நெறியாக கொள்ள வேண்டும் என்று கூறியவர் வரதராசனார். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கொஷின்ஸ் டீட்டெயில் வித் ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே டிஎன்பிசி குரூப் 2க்குரிய பொது அறிவுக்கு டீட்டெயில் வித் ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.